பாருங்க தற்குறின்னு சொல்கிறாங்க பாருங்க, அதுமாரிலாம் கிடையாது. சைலண்டாக இருந்து வேலையை முடிப்பான். டைட்டில் கார்டில் வந்து தளபதினு வராமல் முதலமைச்சர்னு வரப்போகுது. பொதுவாகவே வந்து என்னென்னா முழுக்க வந்து பிஜேபி வந்து அவங்க வந்து உள்ளே வந்து கால்ன்றதுக்காக இப்போ விஜயை வந்து இதில் வந்து பகடக்காயாக வந்து பயன்படுத்துகிறாங்க. சொல்லாத வரைக்கும் இது பிரச்சனை தான். அவர் வெளியில் சொல்லலாம், இது தேவையில்லாமல் என்னை கட் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். எம்ஜிஆர் மாதிரி போல்டாக இறங்கி பேச மாட்டாரு. அவர் கட்சி ஆரம்பித்து 3 வருஷம் ஆகுது. இனிமேல் கண்டிப்பாக பேசுவார். அவர் பேசுகிற ஒவ்வொரு பேச்சுக்கும் சரி அவர் பேசலன்றாங்க, ஆனால் அவர் பேசுகிற ஒவ்வொரு பேச்சுக்கும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வியூஸ் போகுது. அப்போ அது எவ்வளோ ஒரு தாக்கத்தை உருவாக்குது. பிஜேபி தான் காரணம். உங்களுக்கு நல்லா தெரியல, உங்களுக்கு பிஜேபி தானே காரணம். ஆமாம், சென்சார் போர்டு யார் கையில் இருக்குது? சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் தானே இருக்குது. பிஜேபி தான் காரணம். ஆனால் அதை எடுத்து அவர் எதுவுமே பேச மாட்டேன்றாரு. யார் விஜய்? அவர் வாயை தந்து பேச மாட்டேன்னு சொல்ல, அவர் சைலண்ட்டாக எல்லாத்தையும் முடிப்பார். பாருங்க தற்குறின்னு சொல்கிறாங்க பாருங்க, அதுமாரிலாம் கிடையாது. சைலண்டாக இருந்து வேலையை முடிப்பான். ப்ரோ நான் வந்து யாரையும் ப்ளேம் பண்ணலாம் நினைக்கல ப்ரோ. தளபதி படம்னு ஒன்று ரிலீஸ் ஆனாலே இப்படி தான் ப்ரோ பண்ணுறாங்க. அது நீங்கள் பேக்கில் எவ்வளோ எடுத்து பார்த்தீங்கன்னா நிறையா படம் பின்னாடி பார்த்தீங்கன்னா இப்படி தான் பண்ணியிருக்காங்க. சர்க்கார்லேருந்து எல்லா படமும் இப்படி தான் பண்ணியிருக்காங்க. அதை பற்றிலாம் இல்லை. அவர் வந்து சிஎம் ஆகிட்டு தான் இந்த படம் ரிலீஸ் ஆகணும்னு இருந்தால் யாரும் தடுக்க முடியாது ப்ரோ. அப்படி தான் வரப்போகுது. அதான் சொல்கிறேனே, டைட்டில் கார்டில் வந்து தளபதினு வராமல் முதலமைச்சர்னு வரப்போகுது. வேறு என்ன, அவ்வளோதான் டிஃப்ரெண்ட். எனக்கு வந்து ஹாப்பி தான். நான் பொதுவாகவே வந்து என்னென்னா முழுக்க வந்து பிஜேபி வந்து அவங்க வந்து உள்ளே வந்து கால்ன்றதுக்காக இப்போ விஜயை வந்து இதில் வந்து பகடக்காயாக வந்து இதில் வந்து பயன்படுத்துகிறாங்கன்றது அவங்களோட தனிப்பட்ட கருத்து. ஒரு பார்வையாளர் அதை பார்க்கும்போது தெரியுது. யாரும் எங்களுக்கு சொல்லலை, பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுது. இது வந்து அரசியல் ஆக்கியிருக்காங்க. விஜயை வளர விடாமல் பண்ணுறதுக்கு பண்ணுறாங்க. அது எந்த அளவுக்கு போய் முடியும்னு தெரியல, ஆனால் முடியும். ஒரு எதுவாக இருந்தாலும் எவ்வளோ நாளைக்கு தான் மூடி வைக்க முடியும்? ஒரு நாள் வந்து தானே ஆகணும். எம்ஜிஆர் மாபெரும் தலைவர் எம்ஜிஆரே அப்படி தான் மூடி வச்சாங்க. வரலையா பின்னாடி? மாதிரி தான் இவரும் வருவார். இதில் வந்து கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அரசியல் தான் காரணம். சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் இருக்கும் மேபி. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொடுக்குற அழுத்தமாக கூட இருக்கலாம். ஏன்னா வந்து ஒரு சென்சார் போர்டு வந்து இவ்வளோ இதுவாக வந்து இது பண்ண மாட்டாங்க. பார்த்தீங்கன்னா அவங்க இவ்வளோ தீவிரமாக அந்த படத்துக்கு இது பண்ணுறத பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன தோணுதுன்னா சென்ட்ரல் கவர்மெண்டோட அச்சுறுத்தலாக தான் இருக்கும். அண்ணன்லாம் ரொம்ப பிடிக்கும் விஜய் அண்ணனை. ஆனால் கஷ்டமாக இருக்குது ப்ரோ. லாஸ்ட்டு படத்தை இப்படி ரொம்ப இது பண்ணுறாங்க, கொடுமை பத்துறாங்க ப்ரோ. அவரை இங்கேயும் அங்கேயும் அலைய வச்சுக்கின்னு இதாக பண்ண நல்லது பண்ணணும் வந்தால் இப்படி தான் பண்ணுறாங்க. பின்னாடி அவரே முதுகில் குத்துறாங்க எல்லாருமே சேர்ந்து. கொள்கை எதிரியாக தான் சொல்கிறாப்புலையா? கொள்கை எதிரி யார் சொல்கிறாப்புல? கொள்கை எதிரி பிஜேபின்னு சொல்கிறாப்புல. அப்புறம் என்ன பண்ணுறது? ஆனால் பிஜேபி ஸ்ட்ராங்காக எதுவும் பேச மாட்டேங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பேசவே இல்லையா? வாயை தருக்கவே இல்லையா? விஜய் தான் சொல்கிறேன். விஜய் தானே சொல்கிறீங்க நீங்களும்? ஆமாம், பேசவே இல்லை தானே. ஆனால் எனக்கு தெரிஞ்ச அவர் இப்போ அரசியலுக்கு வந்தால் கூட ஒரு எதிர்கட்சியாக உட்காந்தா தான் நல்லா மரியாதை இருக்கும் அவருக்கு. எடுத்தோன்னே ஆளுங்கட்சியாக நினைக்கிறது வந்து எம்ஜிஆர் அளவுக்குலாம் ஒன்றும் அந்தளவுக்கு பெரிய ஆள் கிடையாது. ஓட்டு பிரிக்கிறார் அவ்வளோதானே தவிர மற்றபடி அவரால் ஆட்சி அமைக்கிறது முடியாது. இது கன்ஃபார்ம். ஏன்னா எனக்கு 40 வருஷமாக அந்த அரசியல் அனுபவம் இருக்குது. இது மட்டும் சொல்கிறேன், எதிர்கட்சியாக மஸ்ட் உட்காரணும். தமிழ்நாட்டில் வந்து விஜய் வந்து கட்சி ஆரம்பித்து அதாவது இளைஞர்லாம் கொஞ்சம் பக்கம் இருக்காங்கன்றது அவங்களுக்கு தெரியுது. எல்லா ஊடகம் மூலியமும் தெரிகிறாங்க, பார்க்குறாங்க, பரவலாக பேசுகிறாங்க, கூட்டம் கூட்டுறதை பார்க்குறாங்கல்ல. இப்போ அவங்களுக்கு பிஜேபிக்கு வந்து தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு செல்வாக்கு கம்மி. இப்போ இந்த முறை தானே வந்து ஒரு 4 எம்எல்ஏவே அசம்பிளி உள்ளே போயிருக்காங்க. அதுவும் அதிமுக செஞ்ச தவறால் தான் அவங்க உள்ளே போனாங்க. இப்போ வந்து மற்ற மாநிலத்தில் ஒன்றிய அரசு வந்து கால் வச்சு அதெல்லாம் அவங்களுக்கு பலமான சப்போர்ட் இருக்குது. பிஜேபி வந்து பண்ணுறாங்கன்னா இப்போ நம்ம வசம் வருவாவில் விஜய் வர தேர்தலில் நம்ம கூட கூட்டணி வச்சு நம்ம தமிழ்நாட்டில் வந்து டிஎம்கே ஒரு பெரிய ஒரு இது கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி, டப் கொடுக்கலான்ற மாதிரி ஒரு கனவும் பலிக்காது. பிஜேபியோட கனவு பலிக்கவே பிடிக்காது ப்ரோ. எல்லாருமே வந்து இவரோட டப்டு வெர்ஷன் தான்றாங்க ப்ரோ. பாலையாவோட படம் டப்டு வெர்ஷன் தான். அப்படி இருந்தால் கூட அந்த படத்துக்கு சென்சார் குத்துருக்கணும்ல ப்ரோ. இந்த படத்துக்கு மட்டும் சென்சார் குத்தா அது தப்பு தான். நான் ஓப்பனாக சொல்கிறேன். நான் அதுதான் ஃபஸ்ட்டே ஸ்டார்டிங்கில் நான் இவங்க அவங்களெலாம் நான் யாருமே சொல்ல, எல்லாருமே சேர்ந்து சதி பண்ணுறாங்க. புரியுதா? அதான் சொல்கிறாருல தனுஷ் அண்ணா கூட சொல்லியிருக்காரு பாருங்க. ஒருத்தனை வந்து எல்லாரும் சேர்ந்து எடுத்தா என்ன பண்ணுவாங்க? அவர் ஹீரோ, அதுவும் இல்லாமல் இப்போ நம்மளுக்கு முதலமைச்சராக வர போகிறாரு. அப்படி இருக்கும் போது கஷ்டமாக தான் ப்ரோ இருக்குது. அது எப்படி சொல்கிறதுன்னு புரியல ப்ரோ எனக்கு. தெரிஞ்சு வந்து அது திரு விஜய் சாருடைய அணுகுமுறை வந்து அது கரெக்டாக வந்து அமைஞ்சிருந்தால் அந்த படம் வந்துட்டுருக்கோம். இது முழுக்க ஒரு அரசியல் அப்படின்னு கூட சொல்லலாம். இதுக்கு பின்னாடி நிறைய அரசியல் இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். அது ஏன் பேசலை? சென்சார் போர்டில் இதுமாரி அலோடு கொடுக்காதனால அவர் பேசாமல் இருக்கார். எதனா பேசிட்டோம்னா அந்த படம் வராது அப்படின்றதுனால, வேறு ஒன்றும் இல்லை. மக்களுக்காக இறங்கிட்டார். ஒன்றும் ஸ்ட்ராங்காக பேசினா படமும் ரிலீஸ் ஆகும், எலெக்ஷன் தைரியமாக நிற்கலாம்ல. வெறுமை நிற்கலாம். இப்போ தானே வந்திருக்காரு. அவர் கொஞ்சம் வழி விட்டால் தானே தெரியும்.
அவருக்கு வழியே விட மாட்டீங்க, யாருமே வழி விட மாட்டீங்க. அவர் என்ன பண்ணுறது? அதில் படத்தில் என்ன டாபிக் எதுவுமே விஜயை சொல்லியே, விஜய் சொல்லணும்ல, வெளியில் சொல்லணும். அவர் இந்த காட்சியை கட் பண்ண சொல்கிறாங்கன்னா அவர் சொல்லணும். அவர் அவர் சொல்லாத வரைக்கும் இது பிரச்சனை தான். அவர் வெளியில் சொல்லணும், இது தேவையில்லாமல் என்னை கட் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லணும். எம்ஜிஆர் மாதிரி போல்டாக இறங்கி பேசணும். அவர் பேச மாட்டார். ஏன்னா வந்து பராசக்தி வந்து ஒரு இந்தி திணிப்பு மூவி, ஓகேவா? இந்தி திணிப்புக்கு அகேன்ஸ்டான மூவி, அதுக்கே அவங்க வந்து இது பண்ணியிருக்காங்க. ஆனால் விஜயோட மூவிக்கு அவங்க வந்து அலோவ் பண்ணல. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அலோவ் பண்ணிவிட்டு டெல்லியில் வந்து பார்த்திங்கன்னா முருகன் வீட்டில் அவங்க வந்து பொங்கல் கொண்டாடுறதுக்கு பராசக்தி டீமே போய் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது விஜய் சுற்றி அரசியல் இருக்குது. ஸோ அவருக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கலாம் அப்படின்றது சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்ததாக இருக்கலாம். படம் ரிலீஸ் ஆனால் கொண்டாடுவாங்க, இல்லைன்னா அவரோட கட்சியை கொண்டாட போகிறாங்க, அவ்வளோதான். நீங்கள் இப்போல்லாம் ப்ரோ பழைய படம் எது எடுத்தாலும் ப்ரோ அரசியல் அதிகம் முக்கால்வாசி பண்ண தான் ப்ரோ செஞ்சுருக்காங்க. அவர் படத்தை தலைவா, சர்க்காரு எல்லா படத்துக்கும் பண்ணியிருக்கதான். அது மீறியும் வந்து இதில் படம் அது மாதிரி இதுவும் வரும் ப்ரோ. எனக்கு எப்போ விட்டாலும் சரி ப்ரோ, வரணும் ப்ரோ இந்த படம், அவ்வளோதான். இப்போ சீமான் கூட பேசிகிட்டே இருக்காரு, அவரால் வெற்றி பெற முடிஞ்சா, ஒரு கவுன்சிலராக ஆக முடிஞ்சா. ஆனால் விஜய் பேசவே இல்லை. ஆனால் அவரால் வெற்றி பெற முடியும். அவர் கட்சி ஆரம்பித்து 3 வருஷம் அது. இனிமேல் கண்டிப்பாக பேசுவார். அவர் பேசுகிற ஒவ்வொரு பேச்சுக்கும் சரி, அவர் பேசலன்றாங்க, ஆனால் அவர் பேசுகிற ஒவ்வொரு பேச்சுக்கும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வியூஸ் போகுது. அப்போ அது எவ்வளோ ஒரு தாக்கத்தை உருவாக்குது. பாஜகவோட கூட்டணி வைக்கிறதுக்காக தான் பாஜக நெருக்கடி கொடுக்குது, இல்லைன்னா படத்தை ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது பண்ணலாம் ப்ரோ. அப்படி அந்த ஒரு வகையிலையும் அவங்க ப்ரெஷர் கொடுக்கலாம். ஏன்னா இங்கேருந்து வர ப்ரெஷரோட அங்கேருந்து வர ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்களுக்கு வந்து இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே நுழைஞ்சாகணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அது யாரு கையில்னா, இப்போது தளபதி வந்து கட்சி ஆரம்பித்ததுனால வந்து க்ரௌடு நிறையா வச்சுருக்காரு. அப்படி பண்ணி நம்ம கூட்டணி வச்சாது இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே வர முடியும்னு பார்க்க தான் செய்கிறாங்க. அவர் வந்து சேர மாட்டார். இப்போ சேர்ந்தாருன்னா இன்கேஸ் படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ப்ரோ. ஆனால் அவர் சேர மாட்டார் எனக்கு தெரிஞ்சு. இது சம்மந்தம் விஜய் என்ன பேசினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அவர் இப்போ என்ன பண்ணுறாரோ அது அவருக்கு தெரியும் ப்ரோ. நம்ம எதுவுமே சொல்ல வேணாம். அண்ணன் எது பண்ணாலும் ஓகே தான். விசில் வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சாதாரணமாக நினைக்காதீங்க. அது 3 எழுத்து மந்திரம். பார்த்தீங்கன்னா விஜய் அதுவும் 3 எழுத்து, விசிலும் 3 எழுத்து, வெற்றியும் 3 எழுத்து. விஜய் என்ற 3 எழுத்தில் அறிமுகமாகி விசில் என்ற சின்னத்தில் அவர் வந்து தேர்தலில் நின்று 2026 தேர்தலில் வெற்றி என்ற 3 எழுத்தில் அவர் முடிப்பாருன்றது என்னோட நம்பிக்கை.